பார்க்க போகிறது ஜவ்வரிசி உப்புமா. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது ஜவ்வரிசியை வாட்டரில் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பாசிப்பருப்பை வேக வச்சு இப்படி எடுத்துட்டோம். அப்புறம் தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இது வந்து மஞ்சள், உப்பு, அப்புறம் இதெல்லாம் தாளிக்கிற பொருட்கள். ஸோ இப்போ வந்து நாம ஜவ்வரிசி உப்புமா எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ ஜவ்வரிசி உப்புமா வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சுலபம். பேச்சுலர்ஸ் கூட இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து சாப்பிட்றதால நமக்கு பாடி கூலிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜவ்வரிசி. அதனால அப்பப்போ இந்த ஜவ்வரிசி உப்புமா நம்ம சாப்பிடும்போது நமக்கு பாடி கூலிங் ஏஜென்ட்டாக இது ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டால் நல்லா இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது உப்புமாக்கு எல்லாமே எண்ணெய் அதிகமாக தேவைப்படுது. ஸோ நான் இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் விட்டுருக்கேன். இது எண்ணெய் காயட்டும். இது செய்யறது ரொம்ப சுலபம், பட் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக இருக்கும், அதே நேரத்தில் சீக்கிரமாகவும் செய்யலாம், சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும், நமக்கு வயிறும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கேஷ்யூஸ் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு, துருவிய தேங்காய், நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுல கொஞ்சம் நம்ம கம்மியாகவும் போட்டுக்கலாம், இல்லை யாரோட டேஸ்ட்டுக்கு விருப்பம் எப்படியோ அப்படி போட்டுக்கலாம். இது வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ பாசிப்பருப்பு நான் இன்னைக்கு வந்து சாஃப்டாக பண்ணிட்டேன். நிறைய பேருக்கு வந்து அது அப்படியே கொஞ்சம் ஹாஃப் பாயில்டாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஹாஃப் பாயில்டாக கூட நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்சம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சமா ஃப்ரை ஆன அப்புறமா நம்ம இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா ஊற வச்சிருக்கோம். ஸோ சாஃப்டா இருக்கு ஜவ்வரிசி. இது பொடியா இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டுட்டாக்கும் அது வந்து ரொம்ப இதாயிடும், சாஃப்ட் ஆயிடும். ஸோ தண்ணி வந்து கரெக்டா அந்த ஜவ்வரிசி கரெக்டா இருக்கிற வரைக்கும் தான். கொஞ்சம் அதிகமாகவும் ஊற்றக்கூடாது, கம்மியா ஊற்றுனா இது கெட்டியா இருக்கும். அது கரெக்டா ஊற்றும் போது தான் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த பொடியா இப்படி இருக்கணும். ஸோ இப்போ இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ ஜவ்வரிசிக்கு இது வந்து காரம் கம்மியா இருக்கிறதுனால உப்பும் கொஞ்சம் கம்மியா தான் உங்களுக்கு தேவைப்படுது. அதனால நிறைய உப்பு தேவை.
ஸோ நம்ம ஜவ்வரிசி உப்புமா கொஞ்ச நேரம் எப்படி நம்ம கிண்டிட்டோம்னா அது ரெடி. கொஞ்சம் ஜவ்வரிசி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 1 or 2 minutes நம்ம வந்து கொஞ்சம் கிண்டணும். இதெல்லாம் பண்ணும்போது சிம்ல வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஹை ஃப்ளேம் தேவையில்லை. ஹை ஃப்ளேம் வச்சிட்டோம்னா கீழே எல்லாமே அடி வந்து அடியில எல்லாமே அப்படியே ஒட்டிக்கும். உப்பு கொஞ்சம் பார்க்கணும். சேதலாம் உப்பு எப்படி இருக்கு கரெக்டா பாரு. சூப்பர். நாங்களே சூப்பர்னு சொல்றோம். நீங்க எல்லாருமே இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்பணும். ஸோ இப்போ நம்ம உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கடைசியில நம்ம கொத்தமல்லி அப்படியே தூவிடலாம். ஸோ டேஸ்டி சுட சுட ஜவ்வரிசி உப்புமா ரெடி. இன்னைக்கு நாம இந்த டிஷ் பார்த்தோம் இல்லையா? அடுத்த வாரம் இன்னொரு டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பாய். தேங்க்யூ. தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.